Hi friends, today recipe mutton biryani. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணுங்க, bell பட்டனை click பண்ணுங்க. Thank you. இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து 3/4 கிலோ வந்து எலும்பும் கறியுமா மட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு வந்து தேவையான அளவு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து ஒரு 600 கிராம் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம். ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து எல்லாத்துலேயும் 3 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரியாணி இலை வந்து 1, தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரைஸை வந்து கறி வேக வைக்கும்போது ரைஸை வந்து ஊற வச்சா போதும். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பாவில் தான் பண்ண போகிறேன். மதுரைனாலே ஜீரக சம்பா பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சட்டி சூடாயிருச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடய சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்குற தட்டியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கின பிறகு தக்காளி வந்து இதோடய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கலருக்காண்டி ஜஸ்ட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து மட்டன் வந்து இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் போல் தண்ணி வந்து இதோடு சேர்த்துக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும், இருந்தாலும் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். சில மட்டன் வந்து 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். சில மட்டன் வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் மட்டனுக்கு தகுந்தவாறு பார்த்து டைம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. பிரியாணிக்கு இந்தளவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு வந்து இந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் மட்டன் வந்து இதில் வந்து வேகட்டும். சுடுதண்ணி வந்து ரெடியான பிறகு இதோட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சுடுதண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1:2 அந்த ரேஷியோவில் தான் தண்ணி வந்து சேர்த்துக்கிற போகிறேன். இதில் ஏற்கனவே உங்களுக்கு மட்டனில் தண்ணி விட்டுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணியெலாம் விடாமல் கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1:2 அந்த ரேஷியோலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மட்டன் எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ ரைஸ்க்கு மட்டும் தான் உப்பு சேர்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க ரைஸை வந்து இதோடய சேர்த்துக்கலாம்.
மதுரையில் மட்டன் பிரியாணி எப்போவுமே ஜீரக சம்பாவில் தான் செய்வாங்க. ஜீரக சம்பாவில் செய்யும்போது நல்லா வாசனையாக இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பிரியாணிக்கு வந்து தால்ச்சா வந்து வைப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து தால்ச்சா வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ ரைஸ் வந்து ஓரளவு வெந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வற்றணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவு தண்ணி வந்து வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உரப்புக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு காரம் வந்து இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் தம் வைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டேரெக்டாகவும் நீங்கள் வந்து தம் வைக்கலாம், அல்லது தோசை சட்டி வச்சும் தம் வைக்கலாம். நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் தோசை சட்டி வந்து வைக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சுற்றிலும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தம் வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் போல் இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம் வச்சுருங்க. மேலேயும் குக்கர் வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு தம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி நல்லா வெந்திருக்குது. ரைஸ் குழையெல்லாம் இல்லை, நல்லா புழு புழுன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மட்டன் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.